எதுவுமே இல்ல. எத்தனை சீட்டு இன்னைக்கு அந்த கூட்டணி கட்சிக்கு ஜாஸ்தி சீட்டு கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு கம்மியான சீட்டு கிடைச்சி அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நமக்கு எத்தனை சீட்டு கிடைச்சிருக்கோ 100க்கு 100% நம்ம ஜெயிச்சா போதும். தேர்தலுக்கு பிறகு நம்ம தான் 2வது இடத்துல நிற்போம். தேர்தலுக்கு முன்னாடி முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா தேர்தலுக்கு பிறகு நம்ம தான் ஜாஸ்தி எம்எல்ஏ வச்சிருப்போம். அது மாற்று கருத்து இல்ல. அந்த ஒரு தெளிவான நோக்கத்துல மட்டும் நீ தொண்டர்கள் இருங்க. கோவப்படாதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, தெளிவா இருங்க. இது நமக்கான காலம். கண்டிப்பா 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பல எம்எல்ஏக்கள் கோட்டைக்கு போவாங்க. இருக்கிறேன். ஏப்ரல் 30 என்ன வேணாலும் நடக்கட்டும். எல்வியான எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாரு, என்கிட்ட கோச்சிட்டே இருப்பாரு, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, ஏத்துக்கோங்கன்னு. அதை நான் கேப்டன் விட்டுறேன். கேப்டன் என்ன சொல்றாரோ அதை தலை வணங்கி நான் ஏத்துக்கிறேன். ஏப்ரல் 15 நம்மளோட விருதுநகரோட கேஸ் திரும்பி வருது. அதே மாதிரி அது என்ன நடக்கிறோம், ஜெயிக்கணும்னு இருந்தா நிச்சயம் அதுவும் ஜெயிப்போம். ஏன்னா வெற்றி பெற்றது நம்ம தான். எப்படிங்க விஜயகாந்த் வி, விழுப்புரம் வி, எல்வியான வியோ, அங்கே மாதிரி வி ஃபார் விஜயகாந்த், வி ஃபார் விஜய் பிரபு, வி ஃபார் விருதுநகர். கண்டிப்பா அங்கேயும் நம்ம ஜெயிப்போம். எல்லா இடத்துலயும் வி ஃபார் விக்டரி, வெற்றி. கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். 2 மணி ஆச்சு, வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிடுங்க. பிரியாணி வாசனை வருது, எல்லாருக்கும் பசி வந்திருக்கும். அதே மாதிரி வெயில் ஜாஸ்தியா இருக்கு, நீங்க எல்லாருமே ஹெல்த்த பாத்துக்கணும். நல்லா தண்ணி குடிங்க, வாட்டர் மெலன் குடிங்க, மோர் சாப்பிடுங்க, உடம்ப ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் உங்க ஹெல்த்த பாத்துக்கோங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாடு மூலம் சுற்றுப்பயணம் போகிறோம், எல்லாரும் தயாரா இருங்க. கண்டிப்பாக நான் வருவேன். கூடி விடைபெறுகிறேன். வரவேற்பு கொடுத்த அனைத்து தொண்டர்களும் நிர்வாகிகளுக்கும் பக்கத்து மாவட்ட செயலருக்கும் எல்வியானுக்கும் எல்லாருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.